ஹாய், ஹலோ ஆல் மை டியர் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ஜேடிநல்லூர்ல அகரமங்கலம்ல அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குங்க. அதுக்கு தான் ஒண்ணா டிராவல் பண்ண போறோம். டிராவல் பண்ண போறோமா? ஆமாங்க. நான் வண்டியில முன்னாடி போறேன். நீங்களும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு வாங்க. சரி வாங்க லேட் பண்ணாம பயணத்த ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பயணம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க பயணத்த தொடரலாம். ரெடியா? நம்ம போயிட்டு கிரிம்பேட்ல முனிசிபல் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முனிசிபல் ஸ்கூல் வந்து நேரா போயிட்டு பார்க் ஆண்ட நம்ம ரைட் கட் பண்ணிக்கணுங்க. இந்த பக்கம் கோயிலு, இந்த பக்கம் பார்க்கு. ரோட பார்த்து கிராஸ் பண்ணிக்கோங்க. அங்கிருந்து நேரா போயினே இருந்தீங்கன்னா லாஸ்ட்ல நீங்க லெஃப்ட் எடுக்கணுங்க. அந்த லெஃப்ட் எடுத்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொங்காரெட்டிப்பள்ளிக்கு போற ரூட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மசனகல் கிரவுண்டு, ரயில்வே கேட் இருக்கும். அதை தாண்டிக்கின்னு கொங்காரெட்டிக்கு பள்ளிக்கு போற ரூட்ல நீங்க ஒரு ரைட் ஒன்று கட் ஆகிக்கணுங்க. கட் பண்ணிட்டீங்களா? ஓகே சூப்பர். அந்த பக்கம் கட் பண்ணிட்டு நேரா போயினே இருந்தீங்கன்னா, அங்கங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். கொஞ்சம் ரோடுங்க அப்படி இப்படி தான் இருக்கும். பொறுமையா பார்த்து மூவ் பண்ணின்னு போயினே இருந்தீங்கன்னா, கொங்கரெட்டிப்பள்ளிக்கு அப்படி போறப்போ, இந்த பக்கம் ரைட் சைடு உங்களுக்கு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் இருக்கும். இந்த பக்கம் எஸ்எம் ஹோட்டல் இருக்கும். இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே வண்டி ஸ்ட்ரைட்டா கிளப்பிடுங்க. அங்கேருந்து நேரா போயினே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஜிடி நெல்லூர், கங்காதர் நெல்லூர்ன்னு சொல்லிட்டு போர்டு தெம்புடுங்க. அத பார்த்தீங்களா? வந்துச்சு பார்த்தீங்களா? அங்கலேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணீங்கன்னா 3 கிலோமீட்டர்ல ஜிடி நல்லூர்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்காங்க. அங்கேருந்து நேரா டிராவல் பண்ணினே வாங்க. இந்த டிராவல்ல வந்து உங்களுக்கு ரோடு ரொம்ப எம்ப்டியா தான் இருக்கும். ஓரளவுக்கு அவ்வளோ டிராஃபிக் எல்லாம் இருக்காது. ஸோ நீங்க பொறுமையா, பத்திரமா, ஜாலியா ரைட் பண்ணின்னு வரலாம். அந்த வியூவும் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ரொம்ப அவ்வளோ டிராஃபிக் இல்லாததுனால, அந்த மலைப்பகுதி, செடிங்க ரொம்ப கம்மியா இருக்கும். அங்கங்க செடி எல்லாம் வளர்த்துன்னு இருப்பாங்க. அதையும் பார்த்துன்னு வேணும்னா நீங்களும் வாங்கின்னு போலாம். அப்படியே டிராவல் பண்ணிட்டு போயினே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு அதான் 3 கிலோமீட்டர் அங்கேயே போட்டாங்க. நீங்க இந்த 3 கிலோமீட்டர்ல தாண்டி வரப்ப, ஆ ஜேடிநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனு அங்கங்க கோயிலுங்க இருக்கும். அதெல்லாம் தாண்டிக்கின்னு கொஞ்சம் முன்னாடி வரப்ப, உங்களுக்கு அந்த ரைட் சைடுல ஒரு கிரவுண்ட் ஒண்ணு தெரியுங்க. பெரிய கிரவுண்டு தான். நீங்க லாங்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அங்க கண்டிப்பா பசங்களா இருந்தாலும் சரி, இல்லன்னா கண்டிப்பா கிரிக்கெட்டோ இல்லன்னா பசங்க இருந்தாங்கன்னா, பசங்க கேம் விளையாடின்னு இருப்பாங்க. ஃபுட்பாலோ, கிரிக்கெட் ஏதோ ஒரு கேம் விளையாடின்னு இருப்பாங்க. அந்த கிரவுண்ட பார்த்துட்டீங்களா? கிரவுண்ட் இதே தான் நான் சொல்லியிருந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்ட புடிச்சுக்கிட்டு அப்படியே நீங்க ரைட் சைடு கட் பண்ணணுங்க. வண்டிங்க ஆப்போசிட்ல ஃபுல்லா வந்துன்னு இருக்கும். பின்னாடியும் பார்த்துக்கோங்க, முன்னாடியும் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துக்கின்னு அப்படியே ரோட கிராஸ் பண்ணிடுங்க. நீங்க கிராஸ் பண்றப்போ உங்களுக்கே தெரியும். அங்க போர்டு இருக்கும். ஸ்ரீ ஸ்ரீ குருப்ப சுவாமி அங்காள பரமேஸ்வரி தேவஸ்தானம்னு சொல்லிட்டு அந்த ரூட்ட புடிச்சுக்கின்னு நேரா பார்த்துக்கோங்க. ரோடு எல்லாமே இதே போல தான் எம்ப்டியா தான் இருக்கும். நீங்க பார்த்து பத்திரமா ரோடு அங்கங்க மோடும் பள்ளமாவும் இருக்கும். அதே போல கொஞ்சம் பள்ளமாவும் இருக்கும். அங்கங்க குழிவுமா இருக்கும். ஸோ ரொம்ப பத்திரமா நீங்க டிராவல் பண்ணணும். சடனா போயினுக்கிறப்ப சடன் பிரேக்கு அதெல்லாம் போட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா கிளம்புங்க. ஆனா வண்டி செம்மையா சூப்பரா இருக்கும். இதே போல தாங்க ஒரு 1/4 ஹவர் நீங்க டிராவல் பண்ணினே இருக்கணுங்க. ரோடு சூப்பரா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு எங்கேயும் ஸ்பீட் பிரேக்கருங்க இருக்காது. ஆனா பள்ளம் ஜாஸ்தியா இருக்கும். அதோ தூரமா பாருங்க கோயில் தெரியுது. அப்படியே ரிட்டர்ன் எல்லாம் ஆவாதீங்க. அங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போணும் நம்ப. இந்த பக்கம் ஃபோல தூரமா பார்த்துக்கிறப்போ உங்களுக்கு ஐடியா வரும். அந்த ஃபோலு இந்த பக்கம் பார்த்தா லாங்ல கோயில் தெரியும். அங்கேருந்து நேரா வந்துனே இருந்தீங்கன்னா, ஒரு ரைட் சைட் கட் ஆகணும். இங்கேயும் அதே போல போர்டு இருக்கும். ஒரு பெரிய டேங்கர் இருக்கும். அதுல நீங்க லெஃப்ட் சைட் கட் பண்ணணுங்க. லெஃப்ட் சைட் கட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் முன்னாடி போயினே இருந்தீங்கன்னா, என்னடா வழி மாறி வந்துட்டோமா, இவ்வளோ வீடுங்கலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஊர் உள்ள தான் கோயில் இருக்கும். ஸோ இந்த மாரி ஏரியாவுல கடந்து தான் நீங்க உள்ள போணும். கரெக்ட்டா தான் வீட்டுக்குள்ள இந்த ஏரியாவுல போயிட்டுருக்கீங்க. இந்த ஏரியா உள்ள போயிட்டு கொஞ்சம் தூரம் நேரா போயினே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மண் ரோடு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுங்க கொஞ்சம் தூரம் கழிச்சு. ரிலாக்ஸ் எடுத்துக்கின்னு, தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே முன்னாடி போனீங்கன்னா, இந்த மண் ரோடு வந்துச்சுங்களா? ரைட். நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயினே இருந்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இங்க குளம்லாம் இருக்கும். இந்த குளத்துல வந்து வெள்ளத்தாமரை, தாமரை பூங்க இதெல்லாம் ஃபுல்லாவே இருக்கும். இன்னும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரூட்ல அங்கங்க தாங்க லைட்டிங் இருக்கும். நீங்க வந்த வழியில எங்கேயுமே லைட்டிங்லாம் இருக்காது. நைட் டைம்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் வரணும். ஸோ பார்த்து பத்திரமா பிளான் பண்ணின்னு வாங்க. இதோ குளம் சொல்லணும் பார்த்தீங்களா? அங்கங்க தாமரைங்க இருக்கும். அப்படியே இந்த குளத்துக்கு கொஞ்சம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அதோ பாருங்க முனீஸ்வரன் கோயிலு. இறங்கி சாமிய கும்பிட்டு, அப்படியே டவுன் இறங்குனீங்கன்னா, அங்க லாங்ல தெரியுது பார்த்தீங்களா? கோயிலுடைய மூலஸ்தானம், கோபுரம். ஆனா கோயில் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோயிலாண்டயே வழி போக முடியாது. அங்க ஒரு வண்டிய விட்டு தான் நடந்து போணும். இதாங்க நடந்து போற வழி. அங்க விட்டு லெஃப்ட் சைட் கட் பண்ணீங்கன்னா, இதுதாங்க பாதை. கொஞ்சம் முள்ளும் கல்லுமா தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா வண்டி அங்கேயே விட்டு நடந்து போவாங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்ல நடக்கிறது. அங்க விட்டு லாக் பண்ணிட்டு நீங்க பொறுமையா நடந்து போயிருந்தீங்கன்னா, கோயில் கிட்ட போயிடலாம்.
கோயில்கிட்ட போயிட்டு அங்காள பரமேஸ்வரி சாமி மனசார வேண்டிடுவாங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும். இதாங்க படிக்கட்டி. உள்ள போயிட்டு அம்மனை பார்த்துட்டு வாங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இரும்பேட்ல நம்ம முனிசிபல் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்றோம். கொங்காரெட்டிப்பள்ளி பக்கம் போறோம். அங்க ஜிடி நல்லூருக்கு லெஃப்ட் கட் பண்றோம். நேரா ஜிடி நல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த ஸ்கூலுங்கெல்லாம் தாண்ட பண்ணி ஒரு ரைட்டு அந்த கிரவுண்ட் ஒட்டி அந்த ரைட் எடுத்துக்கிட்டு நேரா போயிட்டு அந்த பெரிய டேங்க் லெஃப்ட்டுங்க. அவ்வளோதாங்க சிம்பிளா முடிஞ்சிச்சுங்க ரூட்டு. மறக்காம இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ஒரு தேங்க்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ. யார் யார் போகலையோ யார் யார் இன்னும் அந்த கோயிலை பார்க்கலையோ அம்மனை பார்க்கலையோ போயிட்டு பார்த்துட்டு வரட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பாசமலர் பிரதீப். நன்றி. பை பை. See you.